பொள்ளாச்சியில் பெண்கள் 8 பேரை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 9 பேருக்கும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படுகின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். குற்றவாளிகள் 9 பேருக்கான தண்டனை விவரங்களை கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அறிவிக்கவுள்ளார். வழக்கில் திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஹரன்பால், பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். தண்டனை விவரம் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்திருக்கிற சிறப்பு நீதிமன்றம் அவர்களுக்கான தண்டனை விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறது. கடந்த 2016 முதல் 18ஆம் ஆண்டு காலகட்டங்களில் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவர்களிடம் வீடியோ பதிவு செய்து மிரட்டி துன்புறுத்தியதாக 2019ஆம் ஆண்டு புகார் அளிக்கப்பட்டது. சென்னை சிபிஐ இந்த புகார் பதிவு செய்யப்பட்டது. முதலில் பொள்ளாச்சி காவல் நிலையத்திலும் பின்னர் சிபிசிஐடியிலும் வழக்கு விசாரிக்கப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது. பின்னர் இந்த வழக்குடைய விசாரணை 2019ஆம் ஆண்டு முதல் சிபிஐ விசாரித்து வருகிறது. முதலில் இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் தொடர் விசாரணை மூலமாக கூடுதலாக 4 பேர் கைது செய்யப்பட்டு மற்றும் 9 பேருக்கு எதிராக இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஆபாசமாக மிரட்டுதல், கூட்டு சதி உள்ளிட்ட பல்வேறு குற்றப்பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது ஜாமீன் மனுக்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது இந்த வழக்கினுடைய ஜாமீன் மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் வழக்கை தினந்தோறும் அடிப்படையில் விசாரிக்க வேண்டும் எனவும் விரைந்து விசாரித்து உத்தரவிட வேண்டும் எனவும் கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு வேகம் எடுத்தது. இந்த வழக்கினுடைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களையும் அதே போன்று அரசு தரப்பில் 40 சாட்சிகள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது. அரசு தரப்பில் 40 சாட்சிகளிடம் நேரடி சாட்சிகள் மற்றும் காவல்துறை சாட்சிகள் என 40 சாட்சிகள் சேர்க்கப்பட்டது. இந்த சாட்சிகள் அனைத்தும் காவல்துறை விசாரணையின் போது அளித்த வாக்குமூலத்தை நீதிமன்றத்திலும் தெளிவாக அளித்தனர். குறுக்கு விசாரணையின் போது அவர்கள் எந்த விதத்திலும் பிறழாமல் தொடர்ந்து அவர்கள் அளித்த சாட்சியங்களில் உறுதியாக இருந்தனர். அந்த சாட்சியங்கள் அடிப்படையில் அதே போன்று மின்னணு ஆவணங்கள் இவர்கள் மிரட்டி வீடியோ பதிவு செய்தது, மேலும் எந்த இடங்களில் பதிவு செய்யப்பட்டது என்பது தொடர்பான ஆவணங்களும் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அது அனைத்தும் மின்னணு ஆதாரங்களுடன் சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களுடன் அதனை உறுதி செய்யும் விதமான ஆவணங்களையும் தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய தீர்ப்பை கடந்த மாதம் என்று நீதிபதி நந்தினி தேவி தள்ளி வைத்திருந்தார். கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பை இன்று அறிவிப்பதாக அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் காலை இந்த வழக்கில் சுமார் 19 மணி அளவில் தீர்ப்பளித்த நீதிபதி நந்தினி தேவி குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் சிபிஐ தரப்பில் சந்தேகத்திடமின்றி நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை, கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இவர்கள் குற்றவாளிகள் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் இவர்களுக்கான தண்டனை விவரங்கள், இவர்கள் எந்தெந்த குற்றச்சாட்டுகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் 12 மணிக்கு மேல் அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும். சிபிஐ தரப்பில் தன்னுடைய இறுதி வாதத்தில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்களிடமிருந்து நீதிபதி நீங்கள் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதால் இந்த தண்டனை குறித்து உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் என நீதிபதி கேட்பார். அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் அந்த குற்றவாளிகள் தரப்பில் தாங்கள் அனைவரும் இளம் வயதுடையவர்கள், எனவே எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வாதிடப்பட்டது. சிபிஐ தரப்பில் எதிர் வாதத்தில் இவர்கள் அனைவரும் சமுதாயத்தில் மிகப்பெரும் தீமை இழைத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு எந்த விதமான கருணையும் காட்டக்கூடாது, இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை இந்த வழக்கில் வழங்க வேண்டும், அவ்வாறு வழங்குவதன் மூலமாகத்தான் பெண் பாதுகாப்பிற்கு உறுதி செய்ய முடியும், இது போன்ற குற்றங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும், எனவே அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் வலியுறுத்தி வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு இறுதி வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய தண்டனை விவரங்களை நீதிபதி நந்தினி தேவி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.